ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஸோ இதுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்ன தேவைன்னா, ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் ஒரு 6 ஐஸ்கிரீம் ஸ்டிக் தேவை. அதுக்கப்புறமா இது போலேயும் உங்களுக்கு ஸ்டிக்ஸ் கிடைக்குங்க ஒரு உட்டனில். இன்கேஸ் இது போல் உங்களுக்கு கிடைக்கலன்னா நியூஸ் பேப்பரை வந்து ரோல் பண்ணிக்கூடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பதில். ஸோ இது போல் ஒரு ஸ்டிக்ஸ் வந்து ஒரு 12 எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா நிறைய கலர் பேப்பர்ஸ் வேணும். பிகாஸ் கலர்ஸ் நிறைய வீட்டில் இருந்தால் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். அதனால் இது போல் கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த புக் வந்து நான் வந்து வால்மார்ட்டில் வாங்கினேன். இதில் வந்து ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து நிறைய கலர்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ ஒரு 30 ஷீட்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட எல்லா கிராஃப்ட் ஒர்க்ஸ்க்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து எப்படின்னா ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நூல் தேவை, அப்புறம் பீட்ஸ் இது போல். ஸோ பீட்ஸ் இது போல் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இது போல் 2 ட்ரையாங்கிள் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்டார் மாதிரி நான் வைக்க போகிறேன். இது போல் வைக்க போகிறேன். இந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் இதை காய விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்டிக்ஸை நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேஸுக்கு வந்து இது போல் வைக்க போகிறேன். இது மாதிரி நீங்கள் மேலே வந்து ஒரு க்ளூ கன் வச்சு போட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது போல் க்ளூ கன் போட்டு இதை ஒட்டிடுங்க. இதுக்கு நடுவுலையும் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஒரு சன் மாதிரி தீம் இது. ஸோ அதனால் இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ இது போல் பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வால் ஹேங்கிங்க்கு வந்து உங்களுக்கு மொத்தம் 3 சைஸ் பால் தேவை. ஒன்று வந்து பெரிய சைஸ் பாலு, இன்னொன்று இது போல் மீடியம் சைஸில் ஒரு 6 பால்ஸ் தேவை. அப்புறமா அதை விட சின்ன சைஸில் ஒரு 6 பால்ஸ் தேவை. ஸோ இப்போ இந்த பால்ஸ் எப்படி நான் பண்ணேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து ஒரு 6 ஷீட்டை வந்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 6 ஷீட்டை நான் என்ன செய்ய போகிறேன், எல்லாமே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது போல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்ய போகிறேன், இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரியாவை வந்து நான் கம் போட்டு ஒட்ட போகிறேன். ஸோ மெயினாக இந்த ஏரியா கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது போல் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று ஒட்டிட்டேன். ஸோ இதை ஒட்டினதுக்கப்புறமா இந்த ஃபைனலாக இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணணும். இந்த கடைசியாக இருக்கிறத இப்படி ஜாயின் பண்ணணும். ஆனால் இதை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய போகிறேன், நடுவில் வந்து பீட்ஸ் தொங்க விட போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு நூல் இது போல் ஒரு நூல் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 பீட்ஸ் தொங்க விட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது போல் நீங்கள் தொங்க விடலாம். ஸோ நீங்கள் ஒரு பீடை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2 எண்டை வந்து நூலோட எண்டை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ மிச்சம் 2 பீட்ஸை வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள். ஸோ உங்களுக்கு இங்கே லாக் ஆகிடும். உங்களுக்கு கீழே முடிச்சியும் தெரியாது, நல்லாவும் இருக்கும். ஸோ அது போல் இன்னொரு பீட் ஜாயின் பண்ண போகிறேன். 3 பீட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இதில் இங்கே ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனிங்கில் இப்படி வச்சுட்டு இதை இப்படி மூடிடணும். மூடிட்டு இந்த இடத்த ஒட்டிடணும். ஜாயின் பண்ணி இந்த பீட்ஸ் இங்கே வச்சுட்டு அப்புறமா இதை நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன். பாருங்க. இதை வந்து இப்படி இழுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹேங்கிங் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இது போல் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு பீட்ஸும் இருக்குது. பெரிய பால் சென்டரில் வரும்.
இது வந்து சின்ன பால் ஸ்மால் சைஸில் அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸில் பண்ணியிருக்கேன். ஸோ இது போல் ஒன்று போதும். இது போல் 6 தேவை, இது போலேயும் ஒரு 6 தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஸ்டாரை வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்ஸ் காமிச்சேன் இல்லையா, அங்கே வந்து நான் இது போல் க்ளூ கன்னை வச்சு நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிட்டேன். கீழே ஒரு வாட்டி ஒட்டியிருப்பேன், அது மேலேயும் போட்டிருப்பேன் சேஃப்டிக்காக. ஸோ அது போல் எல்லா இடத்துலையுமே ஒட்டிட்டு பெயிண்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். இந்த 2 எதுக்குன்னா, இங்கே யூஎஸில் வந்து ஆணி அது போலலாம் அடிக்க முடியாதுன்றதுனால நாங்கள் இதை வச்சு நாங்கள் மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருவேன். அதனால் இந்த சைடும் சமமாக பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2 ஆப்போசிட் கார்னர் எடுத்துகிட்டு நான் இது போல் உள்ள நூல் கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு. அந்த ஸ்டாரில் ஒரு ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஆல்டர்னேட் எல்லோ அண்ட் ஆரஞ்ச் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு. ஸோ இது எப்படின்னா ஒரு சன் அந்த ஒரு தீம் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். சன்னோட ரேஸ் மாதிரி இதுவும், இது வந்து ஸ்டார் வந்து சன் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த எண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்டர்னேட்டாக ஒரு மீடியம் சைஸும் ஒரு ஸ்மால் சைஸ் பால்ஸ் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஆல்டர்னேட்டாக ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல நூலை கட்டிட்டு பின்பக்கம் க்ளூ கன் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சேஃபாக இருக்கும், அவுராது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி க்ளூ கன்னும் போட்டு நாட் பண்ணிட்டேன். இதை இப்போ நம்ம வந்து ஹேங் பண்ணி எப்படி இருக்குது ஃபைனலான்னு பார்க்கலாம்.